மத்திய சென்னை மக்களவை தொகுதியை பற்றிய விரிவான அலசலை பார்த்து வருகிறோம். முக்கிய அலுவலகங்கள், கட்சித் தலைவர்கள் உள்ள இந்த தொகுதியின் சிறப்பு அம்சங்களையும் பார்த்தோம். மத்திய சென்னை தொகுதியின் மேலும் சில முக்கிய அம்சங்களை பார்க்கலாம். மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் உள்ள எழும்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் பல ஆண்டுகளாக நீடிக்கும் பிரதான பிரச்சினை ஒன்றை பதிவு செய்கிறார் நமது செய்தியாளர் முரளிதரன். இது சென்னை எழும்பூர் ரயில் நிலையம். தமிழகத்தின் மிக முக்கியமான மிகப்பெரிய ரயில் நிலையங்களில் இந்த ரயில் நிலையமும் ஒன்று. தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வரும் ரயில் அனைத்துமே இந்த ரயில் நிலையத்திற்கு தான் வந்து சேர்கின்றன. தென் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் வட மாநிலங்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த ரயில் நிலையத்தில் இறங்கி பிறகு சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு செல்ல வேண்டும். அதற்கு அவர்கள் பேருந்தையோ ஆட்டோக்குள்ளையோ அல்லது வேறு வாகனங்களையோ பிடித்துத்தான் அந்த ரயில் நிலையத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய தொல்லையாக தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் எம்பியான ஏ.கே. மூர்த்தி மத்திய ரயில்வே துறை இணையமைச்சராக இருந்தபோது இந்த இரண்டு ரயில் நிலையங்களையும் இணைப்பதற்கு திட்டமிடப்பட்டது. ஆனால் பல்வேறு காரணங்களால் அந்த திட்டம் நிறைவேற்றப்படவில்லை. மத்திய சென்னை தொகுதியின் எம்பியாக தயாநிதி மாறன் இருக்கும் இந்த நிலையில் அவர் இந்த விஷயத்தில் அக்கறை காட்டி இந்த திட்டத்தை ரயில்வே அமைச்சகத்தை வலியுறுத்தி கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் இந்த ரயில் நிலையங்களை இணைக்கும் விஷயத்தில் எந்த ஒரு அக்கறையும் காட்டவில்லை. ஆனால் இந்த ரயில் நிலையங்கள் இணைக்கப்பட்டிருந்தால் தென் மாவட்டங்களில் இருந்து வரும் பயணிகள் நேரடியாக ரயில் மூலமாகவே சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு சென்றிருக்க முடியும். பல்லாயிரக்கணக்கான பயணிகளுக்கு அது மிக மிக உதவிகரமான ஒரு விஷயமாக இருந்திருக்கும். மத்திய சென்னை தொகுதியைச் சேர்ந்த வாக்காளர்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதுமே இருந்து வரும் பயணிகளுக்கு இந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்திருக்கும். ஆனால் இந்த தொகுதியின் எம்பி தயாநிதி மாறன் அதில் அக்கறை காட்டவில்லை என்பது இங்கு வந்து சேரும் பயணிகளின் விமர்சனமாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ராஜராஜனுடன் முரளிதரன். மத்திய சென்னை தொகுதியில் நிலவும் மேலும் சில பிரச்சனைகள் குறித்து நமது செய்தியாளர் முரளிதரன் அளித்த கள நிலவரத்தை இப்போது பார்க்கலாம். தமிழகத்தின் மிகச்சிறிய தொகுதிகளில் ஒன்றான மத்திய சென்னை தொகுதியின் எம்பியாக தயாநிதி மாறன் 2 முறை இருந்திருக்கிறார். இந்த பகுதி சென்னையின் மத்திய பகுதியில் வருகிறது. சென்னை தலைநகரமாக இருப்பதால் இந்த பகுதியின் பிரச்சனைகள் பெரும்பாலும் மாநகராட்சியின் கவனத்திற்கு கீழ்தான் வருகின்றன. இந்த சென்னையை பொறுத்தவரை மிக மிக முக்கியமான பிரச்சனைகளாக இருப்பது குடிசை பகுதிகள், குடிசை மாற்று வாரியம் அதிகம் அமைந்திருப்பது. இங்கு வசிக்கும் மக்களை பொறுத்தவரை தங்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை என்பதுதான் இங்கு வசிக்கும் மக்களுடைய பெரும்பாலான மக்களுடைய புகாராக இருக்கிறது. கழிப்பிட வசதி, பொது சுகாதாரம் போன்ற வசதிகளை செய்து தர வேண்டும் என்பதுதான் இங்கிருக்கும் மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் எம்பி தரப்பில் கேட்டால் இந்த பிரச்சனைகள் பெரும்பாலும் மாநகராட்சியின் கவனத்திற்கு கீழ் வருகின்றன. தங்களால் என்ன செய்ய முடியுமோ அதனை தாங்கள் செய்து தந்திருப்பதாக சொல்கிறார்கள். மற்றபடி எம்பியின் கவனத்திற்கு கீழ் வர வேண்டிய மிக மிக முக்கியமான பிரச்சனைகள் என்னவென்று பார்த்தோமானால் ஒரு ரயில் நிலைய பிரச்சனை இருக்கிறது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து அண்ணா நகருக்கு ஒரு ரயில் பாதை இருக்கிறது. அங்கு ஒரு ரயில் நிலையமும் இருக்கிறது. ஆனால் அந்த ரயில் சேவை நிறுத்தப்பட்டு விட்டது. அந்த ரயில் சேவை இருந்தால் அது அண்ணா நகரில் வசிக்கும் மக்களுக்கு மிக உதவிகரமாக இருக்கும் என அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது அந்த ரயில் நிலையம் பயனில்லாமல் இருப்பதால் சமூக விரோதிகள் பயன்படுத்தும் இடமாக அமைந்திருக்கிறது என்பது அந்த பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. வேறு சில விஷயங்கள் என்னென்ன நாங்கள் செய்ய முயற்சித்தோம், ஆனால் மாநகராட்சி அனுமதி வழங்காததால் செய்ய முடியவில்லை என்றும் எம்பி தரப்பில் சில விஷயங்களை முன்வைக்கிறார்கள். குறிப்பாக வாலஜா சாலை காகிதமில்ல சாலையை இணைக்கும் இடத்தில் ஒரு மேம்பாலம் கட்டுவதற்கு நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம். அதற்கான அனுமதி கிடைக்கவில்லை. அண்ணா நகரில் ராஜாஜி வித்யாசிரம் அருகே ஒரு மேம்பாலம் கட்டுவதற்கு அனுமதி கேட்டிருந்தோம். அதற்கான அனுமதிகள் கிடைக்கவில்லை. இது போன்ற விஷயங்களைத்தான் நகருக்குள் இருக்கும் இந்த பகுதியில் எங்களால் செய்ய முடியும். குறிப்பாக நடை மேம்பாலங்கள், சுரங்க நடைபாதைகள், இது போன்ற விஷயங்களைத்தான் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து எங்களால் செய்ய முடியும். ஆனால் அதற்கான அனுமதி பல சந்தர்ப்பங்களில் கிடைக்கவில்லை. கிடைத்த இடங்களில் எல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு இந்த தொகுதிக்குள் வரும் எக்மோரில் ஒரு முக்கியமான பிரச்சனை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு எதிரில் சாலையை கடக்கும் விஷயம். இந்த இடத்தில் சாலையை கடப்பது என்பது பொதுமக்களுக்கு மிக மிக சிரமமான விஷயமாகவே இருக்கிறது. இந்த இடத்தில் ஒரு நடை மேம்பாலம் எம்பி நிதியில் அமைத்துக் கொடுத்திருக்கலாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த விஷயம் எம்பியின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல பலமுறை முயற்சித்தும் அவரை அணுக முடியவில்லை என்று சொல்லப்படுகிறது. எம்பியாக தயாநிதி மாறனிடம் இருக்கும் மிக மிக முக்கியமான பிரச்சனையாக இந்த பகுதி மக்கள் பார்ப்பது என்னவென்றால் அவர் எளிதில் அணுக முடியாதவராக இருக்கிறார் என்பதுதான் இங்கிருக்கும் மக்களின் முக்கியமான விமர்சனமாக இருக்கிறது. ஆனால் எம்பி தரப்பை கேட்டால் என்னை அணுக முடியாவிட்டால் கூட என்னுடைய அலுவலகத்தை அணுகி மக்கள் புகார்களை தெரிவிக்கலாம், அதே போல என்ன தேவை என்றும் தெரிவிக்கலாம், என்னால் முடிந்த அளவுக்கு நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று தெரிவிக்கிறார்கள். ஆனால் மக்களை பொறுத்தவரை எம்பி தன்னை வந்து பார்ப்பதில்லை, தேர்தல் நேரத்தில் மட்டுமே வந்து வாக்குகளை சேகரிக்கிறார் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விமர்சனமாக இருக்கிறது. வரும் தேர்தல் நாட்களில் அவர் மீண்டும் இந்த தொகுதிக்கு சீட் வழங்கப்பட்டு இங்கு வாக்குகளை கோரி வரும்போது அவர் இது தொடர்பாக சில சிக்கல்களை சந்திக்கக்கூடும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ராஜராஜனுடன் முரளிதரன்.
திமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான முரசொலி மாறனின் மகன் தயாநிதி மாறனின் அரசியல் பயணத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். 2004ஆம் ஆண்டு மத்திய சென்னை மக்களவைத் தொகுதியில் வெற்றி பெற்றதன் மூலம் நாடாளுமன்றத்தில் நுழைந்தார் தயாநிதி மாறன். இவர் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே பதிவான வாக்குகளில் 62% அதிகமான வாக்குகளை பெற்றார். தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சராகவும் பதவியேற்றார். தினகரன் அலுவலக தாக்குதல் சம்பவத்தை அடுத்து அமைச்சர் பதவியை தயாநிதி மாறன் ராஜினாமா செய்தார். பிறகு மீண்டும் 2009ஆம் ஆண்டில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அந்த அரசில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். 2011ஆம் ஆண்டில் ஏர்செல் மேக்சிஸ் தொடர்பான சர்ச்சையை அடுத்து அமைச்சர் பதவியை தயாநிதி மாறன் ராஜினாமா செய்தார். தற்போது நாடாளுமன்றத்தில் திமுகவின் கூடுதல் துணைத் தலைவராக இருக்கிறார் தயாநிதி மாறன். மத்திய சென்னை தொகுதியின் எம்பியாக 2வது முறை தயாநிதி மாறன் தேர்வு செய்யப்பட்ட பின் அவரது தொகுதி மேம்பாட்டு நிதி செலவிடப்பட்ட விவரங்களை இப்போது பார்க்கலாம். வில்லிவாக்கம் லோகோ ஒர்க்ஸ் மேம்பாலத்தை விரிவுபடுத்திட ரயில்வே துறைக்கு 9 கோடியே 25 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சுரங்க நடைபாதை அமைக்க 3 கோடியே 28 லட்சத்து 12,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. எழும்பூர் ரயில் நிலையத்தில் பயணிகள் வசதிக்காக எஸ்கலேட்டர் அமைக்கும் பணிக்கு 2 கோடியே 16 லட்சத்து 22,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பயணிகள் நிழல் வசதிக்காக பிளாட்பாரங்களில் மேற்கூரைகள் அமைக்கும் பணிக்காக 1 கோடியே 99 லட்சத்து 36,000 ரூபாய், வில்லிவாக்கம் பஸ் நிலையம் சீரமைப்பு பணிக்கு 60 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் கழிவுநீர் அடைப்புக்கு நிரந்தர தீர்வாக பண்ணைக்கார ஆண்டியப்பன் தெருவில் பம்பிங் ஸ்டேஷன் அமைக்க 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய சென்னை தொகுதியின் பல பகுதிகளில் கழிவுநீர் அடைப்பை சரி செய்திட சூப்பர் சக்கர் இயந்திரம், டிசில்டிங் மெஷின் ஆகியவற்றை தொகுதிக்கு தலா ஒன்றினை வழங்கிட 2 கோடியே 83 லட்சத்து 17,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எழும்பூர் தொகுதியில் பிள்ளையார் கோவில் தெருவில் உள்ள பழைய சலவை கட்டடத்தை இடித்துவிட்டு புதிய சலவை கட்டடம் கட்டும் பணிக்கு 1 கோடியே 35 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சேப்பாக்கம் தொகுதியில் உயர் கோபுர மின் விளக்கு அமைத்திட 26 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அண்ணா நகர் பகுதியில் பன்முக பயன்பாட்டு கூடம் கட்ட 1 கோடியே 30 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வில்லிவாக்கம் தொகுதியில் கூடைப்பந்து மைதானம் அமைத்திட 40 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஒரிசா, உத்தரகாண்ட் மாநிலங்களுக்கு வெள்ள நிவாரண நிதியாக 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 1000 விளக்கு தொகுதியில் ஜமாத் மசூதி பயன்பாட்டிற்கு அமரர் ஊர்தி வாங்க 11 லட்சத்து 5,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எழும்பூர் தொகுதியில் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டிக்கு நடமாடும் இரத்த வங்கி வாங்க 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறன் கூறியுள்ளார். இவை எம்பி தெரிவித்த தகவல்கள். எனினும் தொகுதி மேம்பாட்டு நிதியில் 4 கோடியே 9 லட்சம் ரூபாய் தொகை மீதம் இருப்பதாக மக்களவையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய சென்னை தொகுதிக்காக எம்பி செய்தவற்றை பற்றி பார்த்தோம். எம்பி தயாநிதி மாறன் அளிக்கும் விளக்கங்களை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.